முகில்கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. லைக் பண்ணுங்க. நான் அன்பரசி. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பிடிச்சவங்க கிட்ட சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம மாமா வீட்டுக்கு போறோம்ல. டேய் கரெக்ட்டா கூட்டி போறடா. அதெல்லாம் கரெக்ட்டா கூட்டி போறடா. எனக்கு தான் வழி தெரியுமே. ஆமா ஆமா. மதனுக்கு நல்ல வழி தெரியும். டேய் சீக்கிரம் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. நான் மாமாட்ட விளையாடணும். டேய் நீ எவ்வளவு தூரம்டா போனா? டேய் நான் குமார் அப்பா கூட இப்படி கூட தான்டா பைக்ல போனேன். சரி இதுக்கப்புறம் எப்படி போணும்? இப்படியே தான்டா போணும். அங்க ஒரு ரைஸ் மில் இருக்குல்ல, அங்க ஓடி போணும். எங்கடா ரைஸ் மில் இருக்கு? அன்னைக்கு கிட்ட சித்தப்பா கூட போனல, அங்க ஒரு ரைஸ் மில் இருந்ததுல, அது பக்கத்துல ஓடி போணும். டேய் அது வேற வழிடா. இல்ல அம்பசி, இப்படி குடித்தா போணும். எனக்கு நல்லா தெரியுமே. சரிடா வாங்க போவோம். டேய் ஏன் கைய பிடிச்சு நடங்கடா. வா கைய பிடிச்சு. நான் தான் பத்திரமா கூட்டிட்டு போவேன். நான் அப்பனாதான் மாமா கிட்ட சொல்லி உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தர சொல்லுவேன். அச்சச்சே அப்ப நான் உன் கைய பிடிச்சுக்கடா. டேய் நம்ம வீட்ல யாராவது தேடுனா நம்ம அந்த கோயில்ல தான் விளையாண்டிட்டு இருப்போம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த அந்தனர் கோயில் இருக்குல்ல, அங்கதான் நிப்போன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அங்க வந்து பார்த்தா அங்க எல்லாம் வடக்கு தலைவே பாப்பாங்கடா. நம்ம அதுக்குள்ள மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துறலாம். சீக்கிரம் போவோம். டேய் எனக்கு கால் வலிக்குடா. நான் குமாரப்பா கூட இப்படி தான் வந்தேன். டேய் நல்ல ஞாபகம் இருக்காடா? டேய் இது எந்த ஊருடா? தெரியாதே. சரி ஊராடா முக்கியம். மாமா வீட்டுக்கு போணும் வாங்க. ஐயோ எப்படி பார்த்தாலும் மனசு ஒரு மாதிரியா இருக்குதே. என்ன சே, எனக்கு ஒரு நாள் இப்படி இருக்காதே. இன்னைக்கு என்ன ஒரு மாதிரியாவே இருக்குது. அந்த அழகராணி கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் மனசு ஏன் ஒரு மாதிரியா இருக்குதே. வேண்டாம் விக்ரமே, இந்த கல்யாணம் காட்சி பொண்டாட்டி புள்ளை எல்லாம் உன் வாழ்க்கையில வேண்டாம். அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. உனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். வேண்டாம் விக்ரம், உனக்கு கல்யாணம் காட்சினாலே அப்பாவுக்கு பிடிக்காது. மனம் போன போக்குல வாழு, அதுதான் உனக்கு சரி. உனக்கு பொண்டாட்டி புள்ளை எல்லாம் லாய்க்கு இல்ல. வேண்டாம்டா. உனக்குன்னு ஒருத்தி வந்தாலும் உன்னால பழைய வாழ்க்கையில இருந்து வெளியில வர முடியாது. வேண்டாம் விட்டு. பாஸ், உங்களுக்குன்னு உங்க புள்ள இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாஸ். 1000 இருந்தாலும் உங்க ரத்த மாதிரி இருக்குமா பாஸ்? உங்க புள்ள எடுத்து கையில கொஞ்சற மாதிரி இருக்குமா பாஸ்? ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்க. இல்ல எனக்கு குழந்தை பொண்டாட்டி புள்ளையில எதுவும் வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். உங்க அண்ணனை பாருங்க பாஸ், அழகான மனைவி. உங்க அண்ணனை உருகி உருகி காதலிக்கு. உங்க அண்ணன் சொல்லுக்கு மறு சொல்லே கிடையாது. உங்க அண்ணன் தான் தெய்வம். அவருக்கு ஒரு பொண்ணு பாஸ், அப்படியே உங்க அண்ணனே மாதிரி. அப்புறம் அவரையே உரிச்சு வச்சு ஒரு மகன், அப்படியே துரு துருன்னு வாரான். இப்படி நீங்களும் வாழுங்க பாஸ். அப்பதானே பாஸ் நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படியே அடுத்த வீட்டு புள்ளையே கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நீ யாரு பாஸ்? ஐயோ என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்க. என்ன நம்பி எவ கல்யாணம் பண்ணுவா? இல்ல என்ன நம்பி எவதான் கழுத்த கொடுப்பா? அப்படியே கல்யாணம் முடிச்சாலும் என்ன பத்தின எல்லா விவரமும் அவளுக்கு தெரிய வரும்போது என்ன விட்டுட்டு போயிருவாள. அதுக்கு பயந்துதானே நான் கல்யாணம் முடிக்காம இருக்கேன். நோ நோ நோ, வேண்டாம் வேண்டாம் விக்ரமே, உனக்கு யார் மேலேயும் காதல் வேண்டாம். இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. அப்படி உன்னை நம்பி வந்தாலும் நீ வாழ நினைக்கும் போது உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பெரிய அவமானமா போயிடும். வேண்டாம், உன் வாழ்க்கையில கல்யாணம் காட்சி எதுவுமே வேண்டாம். நீ எப்ப போல மனம் போன போக்கிலே வாழி. பொண்ணுங்களை பார்த்தோமா, ரசிச்சோமா, போனோமா, ஏமாத்தினமான்னு இருடா. இதெல்லாம் உனக்கு வேண்டாம்டா. வேண்டாம், என் மனசுக்குள்ள வராத, என் மனசுக்குள்ள வராத. போயிரு போயிரு. வேண்டாம் விக்ரமே, அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். பொண்ணை விட்டுவாரு, அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாரு. வேண்டாம்டா வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு மேல எனக்கு ஏதோ அனுதாபம் வருது. வேண்டாம்டா. அந்த பொண்ணு உசுரோட இருந்தா கூட நீ எப்பமாவது பாத்துக்கலாம். ஆனா அப்பா ஏதாவது பண்ணிட்டாருன்னா வேண்டாம். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். வேண்டாம். அவ உசுரோட இருக்கணும், அவ உசுரோட இருக்கணும், அவ உசுரோட இருக்கணும். எல்லாரும் நம்மளையே பார்க்காமடா. நம்ம தெரியாம வேற ஊருக்கு வந்துட்டோமோ? இந்த ஊரு தான். எனக்கு என்னமோ நம்ம வேற ஊருக்கு வந்துட்டோமோன்னு பயமா இருக்குடா.
டேய் இப்ப வீட்டுக்கு போற வழி தெரியுமாடா? வீட்டுக்கு போற வழியா? டேய் போயிரலாம்டா. டேய் மாமா வீட்டுக்கு வேண்டாம்டா. நம்ம அன்பரசி கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே போயிருவோம். அன்பரசி நீ நடந்துக்கிட மாட்டா. அதுக்கான அப்பா அம்மாலாம் தேடி இருப்பாங்கடா. நம்ம போவோமா? ரொம்ப நேரம் ஆயிட்டு. சரிடா. எப்படிடா போணும்? டேய் உனக்கு வழி ஞாபகம் இருக்காடா? இல்லையா? சரி சரி அன்பரசி கிட்ட காட்டிக்கிடாத. அவ ஆள ஆரம்பிச்சிருவா. நம்ம வந்த வழியே போனா நம்ம வீடு வந்துரும். சரிடா. அன்பரசி கிட்ட எதுவும் காட்டிக்காதேன்னு. நம்ம வந்த வழியே போனோம்னா போயிடலாம். நாம மட்டும் தொலைஞ்சிட்டோன்னு அவளுக்கு தெரிஞ்ச ஆள ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நடக்க மாட்டா. ஆளுதானே அவளுக்கு தூக்கம் வந்துரும். அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? சரிடா. டேய் எப்படிடா போணும்? போவோம் வா. இப்படியே தான் போணும் வா. சரிடா. சரி விடு தாயி. உன்னை விட்டுட்டு எங்க போயிருவான்? சத்தியமா அவங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்ப எதுக்கு தாயி அழுதுட்டு இருக்க? நமக்கு பிடிச்சமான ஒரு பொருள் நம்ம கையில கொடுத்துட்டு அது நமக்கு கிடைக்க போதுன்னு சந்தோஷத்துல இருக்கும் போது அதை நம்ம கையில இருந்து தட்டி பறிச்சா எப்படி பாட்டி இருக்கும்? செத்தலாம் போல இருக்கும். அப்படிதான் பாட்டி எனக்கு இருக்கு. பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே இருந்திருந்தா கூட நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். இதுதான் பாசம், இதுதான் அன்பு, இதுதான் அக்கறைன்னு காட்டினவர் என் பொண்ணு தர மாமா. அதுக்கு நான் அடிமை ஆயிட்டேன் பாட்டி. அந்த பாசத்துக்கும் அக்கறைக்கும் நான் அடிமை ஆயிட்டேன் பாட்டி. அது இப்ப எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. வாழதுக்கு பிடிக்கல. சரி செத்தாவது போலான்னு நினைச்சா என்னையும் நேசிக்கிறதுக்கு இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னை நேசிச்ச என் மாமாவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை நம்ம அவளை பாசம் காட்டி இருந்தா, அவளை நேசிச்சிருந்தா, அவ செத்து போகாம இருந்திருப்பாளோன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல பாட்டி. அந்த வேதனையை கூட நான் அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சத்தியமா சொல்லுதேன், அவன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அவன் உனக்கு தான். எனக்கு சொந்தமாகட்டாலும் பரவாயில்ல பாட்டி. தூரத்துல இருந்து பாக்குற பாக்கியம் மாதிரி எனக்கு வேணும் பாட்டி. தாங்க முடியல பாட்டி. உன்னை விட்டு எங்க போயிருவான்? இங்க தானே இருக்கா. மனசு புள்ளா நீ தான் இருப்ப. அதெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டான். தைரியமா இரு. சரிங்க பாட்டி. போமா கொஞ்ச நேரம் தூங்கி எந்தி. காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்க. ஐயோ. சரிங்க பாட்டி. என்னையா என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல பாட்டி. வேண்டையா, அது பச்சை புள்ள. உன்னை விட்டுட்டு எங்கய்யா போவும்? அது நீதான் உலகம் வந்து உன்னையே சுத்திக்கிட்டு வருது. என்ன அவளுக்கு நான் போக்கடை இல்லாமையா? அவன் அப்பங்கிட்ட இல்லாத பணமா சொல்லு? அவன் நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா இங்க இருந்துகிட்டு உன்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கிக்கிட்டு என்ன கிடக்குன்னா அது உன் மேல வச்சிருக்க உசுரியா. உன் மேல பைத்தியமா இருக்கிறவள விட்டுறாதையா. பரடி எவ்வளவு பழி வாங்கினாலும் சரி, எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணினாலும் சரி, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏதோ இந்த கிழவிக்கு சொல்லணும்னு தோணுச்சியா. புரியுது பாட்டி. இன்னைக்கும் நம்ம காலையே சுத்தி சுத்தி வரவில அலட்சியம் பண்ண கூடாதியா. பறவை நம்ம தேடினாலும் எட்டாத தூரத்துல இருப்பாவ. அதுதான்யா விதி. கடவுள் அப்படித்தான் பண்ணுவாரு. நான் கொடுத்ததியா நீ அலட்சியம் பண்ணுன, இந்த உனக்கு எட்டாத தூரத்துக்கு கூட்டிட்டு போயிருவாரியா. நீ கத்துனாலும் கதறினாலும் திரும்ப வராதியா. உன் காலையே சுத்தி சுத்தி வந்த உறவு கிடைக்காதியா. கிடைச்ச அன்பை நீ அலட்சியப்படுத்தினா அந்த அன்புக்காக ஏங்க வேண்டிய காலம் வந்துடும். அதுதான் கடவுளோட நீதி. யாரையும் நம்ம கிட்ட பாசத்துக்காக கெஞ்ச வைக்க கூடாது. இந்த உலகத்துல நீ மட்டும் தான் இருக்கியா என்ன? ஆளுகளையும் அந்தஸ்துலயும் உன்னை விட கோடி பேர் இருக்கான். போடான்னு தூக்கி போட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னை பயங்கட்டதுக்காக சொல்லல, அதுதான் உண்மை. போக்கடை இல்லாம நம்மள சுத்தி சுத்தி வரலையா. நீ தான் வேணும்னு தான் உன்னை சுத்தி சுத்தி வர. அவ ஒரு வார்த்தை சொன்ன, உன் அன்புக்கும் உன் பாசத்துக்கும் அவ அடிமை ஆயிட்டாளாம். யா, உனக்கு ஏதோ பகை உணர்வு இருக்கிறது சரிதான். ஆனா நீ பாசம் காட்டுவ தானே. அந்த பகை உணர்வு எனக்கு எப்படியா வந்தது? அப்போ பகைக்கு முன்னாடி அன்பு தோத்து போயிரும், அப்படிதானையா? இல்ல பாட்டி, இல்ல பாட்டி. அன்புக்கு முன்னாடி தான் பகை தோத்து போகணுமே தவிர பகைக்காக அன்பு தோத்து போக கூடாது. நீ ஒதுக்கி வச்சிருக்க விஷயம்
ஊருக்குள்ள பரவுச்சுன்னு வச்சுக்க. அவன் அவன் இதான் சந்தர் பொண்ணு. வாய்க்கு வந்தத வசப்பாடி அந்த பிள்ளைகிட்ட பேசுனா உன் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா ஐயா? பாட்டி நான் ஊர் உலகத்துல இல்லாதத சொல்லல, நடந்துகிட்டு இருக்கதான் சொல்லுதேன். ஏறிட வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம்னு நினைக்கிற உலகம் ஐயா. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கொத்திட்டு போறதுக்கு ரெடியா இருப்பானுவேன். இந்த பாட்டியோட அனுபவத்துல சொல்லுதேன். பொறுத்து இருந்து பாரு, அந்த பிள்ளைக்கு ஒன்னால வரக்கூடிய பிரச்சனைய பாரு. பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க? பாரு, எத்தனை பேர் வந்து பேச வாரானு மட்டும் பாரு. நீ பொத்தி பொத்தி அவளை பாதுகாத்திய, தனக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டிய. இனி என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. இல்ல இல்ல பாட்டி. அப்ப ஒழுங்கா வாழதுக்கு வழியா பாரு. நீ ஒதுக்கி வச்சனா அது உனக்குத்தான் தண்டனை. பல மனுஷங்களை பார்த்து கடந்து வந்தவையா. உன் வயசு என் அனுபவம். அனுபவத்துல சொல்லுதே, இன்னைக்கு மனுஷனுடைய புத்தி அப்படித்தான் இருக்குது. நீ விட்டா என்ன, நாங்க இருக்கன்னு பேசுறதுக்கு 1000 பேர் வருவான். அந்த பிள்ளையோட மனநிலையை யோசிச்சு பாரு. உன்னை மனசுல சுமந்துட்டு இந்த கேவலமெல்லாம் அந்த பிள்ளை படணுமா என்ன? இல்ல பாட்டி, நான் அப்படி விட மாட்டேன். ஆனா அவ அப்பா எவ்வளவு பெரிய கேடுகட்ட வேலையை பார்த்தா தெரியுமா பாட்டி? சரி, அவ அப்பனும் பாவம் பண்ணிருக்கா, இந்த பிள்ளையும் பாவம் பண்ணிருக்கதாவே இருக்கட்டுமே. ஆனா நீ அன்பு வச்சவதானே. அந்த அன்புக்கு முன்னாடி பகை தோத்து போயிருக்கணுமா கூடாதா? அவ தப்பே பண்ணிருந்தாலும் நீ மன்னிச்சிருந்தனா அதுதான்டா உண்மையான அன்பு. தண்டனை கொடு, ஆனா அரவணைச்சிட்டு தண்டனை கொடு. உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு தண்டனை கொடு. உனக்கு சொந்தமாக்கிட்டு அப்புறம் தண்டனை கொடுன்னு தான் சொல்ல வாரேன். வெளியில அவளுக்கு கிடைக்கிற தண்டனையை விட நீ கொடுக்கிற தண்டனை அவளுக்கு பெருசாவே தெரியாது. ஒரே ஒரு நாள் அவ ஸ்தானத்துல நீ வாழ்ந்து பாரு. நீ கொடுத்திருக்க தண்டனை எவ்வளவு கொடுமையானதுன்னு உனக்கு தெரியும்யா. என்னடா வீட்டு வேலைக்கார பாட்டி இவ்வளவு பேசுறேன்னு நீ என்ன தப்பா நினைக்காதயா. இன்னைக்கு நாங்க வாய்க்கு ருசியா 2 சோத்தை திங்கமுன்னா அது நீ போட்ட சோறு. என் பேத்தி இன்னைக்கு பாதுகாப்பா இந்த வீட்டுல இருக்கானா நீ கொடுத்த அடைக்கலாம். அந்த நன்றி விசுவாசத்துக்காக சொல்லுதையா. நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும். அண்ணனா பார்க்க வேண்டிய உன்னை தகப்பனா பார்க்கானுவா உன் கூட பிறந்தவனுவ. உனக்கு நல்லது நடந்துறாதான் நீ பெத்த புள்ளைய கையில ஏந்திர மாட்டமானே அவன வாழ்க்கைய தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கானு ஐயா. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா ஐயா, உன் தம்பியை நம்பி ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டாது உனக்கு ஒரு நல்லது காய்ச்ச பார்க்க கூடாதா? நான் சீக்கிரம் தம்பிக்கு கல்யாணம் பண்றேன் பாட்டி. அங்கதான் ஐயா நீ தோத்து போயிட்ட. என்ன பாட்டி சொல்றீங்க? உனக்கு நல்லது நடக்காம அந்த பயில்வ தனக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கவே மாட்டானுவ. யார் பாட்டி சொன்னதெல்லாம்? யாரைய சொல்லணும்? நீ சந்தேகமா இருந்தா உன் தம்பி மார்கிட்டே கேட்டு பாரு. சரி, உன் தம்பி வராரு, கேட்டு பாருங்க. என்ன பொண்ணுத்துல உனக்கும் ஆனந்திக்கும் வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். அப்போ அதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் தானே? என்னடா உளறிக்கிட்டு இருக்க நீ? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் உனக்கும் ஆனந்திக்கும் வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ கல்யாணம் எப்போ? டேய் அது நடக்காது. சரி விட்டு, எனக்கும் கல்யாணம் நடக்காது. டேய் ஓத்த குழப்புன செவட்ல கொடுத்துட. போய் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுப்பா. இல்ல பொண்ணுத்துல என்னால முடியாது. தகப்ப மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை இப்படி பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணி வாழணுமா? என் வாழ்க்கை முடிஞ்சு போனது. அது உன் கையில நீ தானே இடிச்சுக்கிட்டு இருக்க. ஆதிரா எங்கடா போவா? ஏய் அவ அப்பா என்ன பண்ணனு மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. நீ ஏன் ஆதிராவை கொளுத்து பிடிச்சி வெளில தள்ளுவ? நீ சரியா? ஆதிரா அப்பா மட்டும் இல்லைன்னா நான் போதைக்கு அடிமையாகி என்னத்துக்கு மண்ணுக்குள்ள போயிருப்பேன்டா. ஆமாடா, போதைக்கு அடிமையாகி தான்டா ரயில்வே ஸ்டேஷன்ல கடந்த. என்னை தூக்கிட்டு போய் அவதாண்டா ஆளாக்குனாரு. ஏன்டா? ஏய் உனக்கு நிறைய உண்மை தெரியாதுடா. அவர் தெரிஞ்சுதானே பிராயச்சித்தம் தேடி இருக்காரு. அவர் செஞ்ச பாவத்துக்கு தான் பிராயச்சித்தம் தேடி இருக்காரு. இதுக்கு மேல நம்ம தண்டனை கொடுக்கணுமா சொல்லு? என்னால மன்னிக்க முடியலடா. சரி அப்ப உன் வாயாலே ஆதிரா வீட்டை அனுப்பு போ. முடியாதுல்ல முடியாதுல்ல. அவ மேல இவ்வளவு கொல்ல பாசம் வச்சிருக்க, வேற ஏன்டா இப்படி நடந்துக்கிடுத? அவ இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ எப்ப மனசார ஆதிராவை மன்னிச்சு அவளை மனைவியா ஏத்துக்கிட்டதையோ அப்பதாண்டா எனக்கு கல்யாணம். அவ எனக்கு உசுதாண்டா. அவ படுத பார்த்த என்னால பார்க்க முடியலதா. ஆனா அவ செஞ்ச பாவம் என்ன அவ கூட சேர விட மாட்டேங்குதுடா. சில காரியங்கள் உடனே மறக்காது, கொஞ்சம் காலம் எடுக்கும். கொஞ்ச நாள் காத்திருப்போம்டா. நீ மறுபடியும் ஆதிரா கூட அனுநியமா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. உன்னை வச்சுக்கிட்டு என்னால கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ முடியாதுடா. ஆதிரா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஆதிராவுக்கு என்னை விட்டா யாருமே கிடையாது. அந்த தைரியத்துல தானே நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னை எக்காத்து கொண்டு விட்டுட்டு போக மாட்டான். ஆனா ஆனந்திக்கு நிலைமை அப்படி இல்ல. அவங்க அம்மா அண்ணன் வந்து கேட்டா என்னடா பதில் சொல்லுவேன்? ஆதிரா நிலைமை வேற, ஆனந்தி நிலைமை வேற.
எனக்கும் தெரியும்டா. சொன்னா கேளு. வர வெள்ளிக்கிழமை உனக்கும் ஆனந்திக்கு கல்யாணம். இங்க பாரு, ஆதிரா என் மனைவி தான்டா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவ என் பொண்டாட்டிடா. அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை என் கூடயே வச்சு பாதுகாப்பேன்டா. ஆனா மனைவியா இல்ல. அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும்டா. ஆனா இப்பவும் அவ என் கூட தானடா இருக்கா. என் பாதுகாப்புல தான் இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கல்யாணம் பண்ணுடா. நீ என்ன சமாதானப்படுத்தினாலும் சரி, அது என்னால முடியாது. டேய், நீ கத்துனாலும் சரி, என்ன அடிச்சு கொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்போ நான் ஆதிர கட்ட தாலி கட்டினா நீ கல்யாணம் பண்ணுவல்ல? நிச்சயமாடா. சரி, நான் ஆதிர கட்ட தாலி கட்டுறேன். டேய், நிஜமா சொல்ற? ஆதிர கட்ட தாலி கட்டுறேன்டா. டேய், அப்போ இந்த வாரம் உனக்கு கல்யாணம், அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் வச்சுக்கலாம்டா. வேண்டாம், நான் நாளைக்கு ஆதிர கட்ட தாலி கட்டுறேன். வார வெள்ளிக்கிழமை உனக்கும் ஆனந்திக்கும் தடப்புடலாம் கல்யாணம் நடக்கணும். உனக்கும் தடப்புடலாம் வைக்கணும்டா. மனசு இடம் கொடுக்கலடா. ஆதிர நீ சந்தோஷமா தானே ஏத்துக்கிறத? டேய், அவ என் உசுரடா. இது போதண்டா. சரி, நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் சொல்லிடு. நாளைக்கு எனக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம். நம்ம வீட்டுல எல்லாரும் வரணும். இங்க பாரு, தடப்படலாம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு ஆட்கள் மட்டும் போதும். அம்மா, அப்பா, மாமா, அக்கா, மீனாக்கா எல்லாரும் இருக்கணும். போதும். என் கல்யாணம் இவ்வளவு சிம்பிளா நடந்தா போதும். சரிடா, நான் இப்பவுமே ஏற்பாடெல்லாம் பண்றேன். சரி.